ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழகத்தில் விவசாயம் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி தற்போதைய நிலை மற்றும் எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் தங்கம் விலை உயர்வும் அவசர தேவைகளுக்காக நகைகளை அடமானமாக வைத்து பணம் பெறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பும் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்துள்ளது. திருமண செலவுகள், மருத்துவ கட்டணங்கள், கல்வி செலவுகள் போன்ற காரணங்களுக்காக மக்கள் அரசு வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளில் நகைகள் அடமானமாக வைத்து கடன் எடுப்பார்கள். கிராமப்புறங்களில் குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் அங்கு வட்டி விகிதம் குறைவாகும். கடந்த தேர்தல் முடிந்த பிறகு சில கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போது மீண்டும் அதே அறிவிப்பு வெளியாகுமா? அதே சமயம் விவசாய கடன் மற்றும் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்பதற்கு மக்கள் எதிர்பார்ப்பு வலுவாக உள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் முக்கிய பயனாளிகள் விவசாயிகள் ஆவர். பயிர்க்கடன், பாசன வசதி, விதைகள் மற்றும் உரம் வாங்குதல், விவசாய கருவிகள் வாங்குதல் போன்ற தேவைகளுக்கு அவர்கள் கடன் பெற்றுள்ளனர். நகை கடனுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி போலவே சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்கள் குறைந்தபட்ச அளவுகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. குறிப்பாக புயல், பாசனம் அல்லது இயற்கை நிவாரண சேதம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு தனித்துவமான சிறப்பு தள்ளுபடி திட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் பல விவசாயிகள் மற்றும் சங்கங்கள் அரசிடம் மனு அளித்து வலியுறுத்தி வருகின்றனர். கல்வி கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகள் வழியாக பல மாணவர்கள் கல்வி கடன்கள் எடுத்துள்ளனர். நகை மற்றும் விவசாய கடன்களைப் போலவே கல்வி கடனில் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்பது மாணவர்களின் கோரிக்கை. சிறப்பு சலுகைகள் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் இளைஞர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அரசின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, சமீபத்தில் தமிழக அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. இதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் விவசாயம் மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி தொடர்பான குறிப்புகள் இடம்பெறவில்லை. திமுக தேர்தல் அறிக்கையில் நகைக்கடன் தள்ளுபடி இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை அடுத்த 3 மாதங்களுக்கு சேர்த்து ரூபாய் 5000 உயர்ந்துள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் நகை, விவசாயம் மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்புகள் எப்போது வெளியாகும் என்பதில் அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த வீடியோ நகைக்கடன், விவசாய கடன், கல்வி கடன் போன்ற தள்ளுபடி வாங்கியிருக்கவங்க எப்போ தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்காங்க, கனவுல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சியும் எப்படி தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இப்போ இதே திமுக அரசு தான் கல்வி கடனத்தை ரத்து பண்ணும் அப்படின்னு போன தடவை தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. எந்த ரத்தும் இல்லை. அதனால மக்கள் நீங்க தான் விழித்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையை அவங்க நோக்கத்துக்கு கொடுக்குறாங்க. எதையும் முறையா நிறைவேற்றுறது கிடையாது. மக்களை ஒவ்வொரு தடவையும் ஏமாத்தி தான் எல்லாமே ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால நீங்க உஷாரா இருந்துக்கங்க. ஸோ கண்டிப்பா இந்த கடனெல்லாம் வாங்கியிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.